pulling. Oil pulling. Very simple, very effective. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பெங்களூரு சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகள் அடங்கிய 6 ட்ரங்க் பெட்டிகள், 1562 ஏக்கர் மதிப்பிலான நில ஆவணங்கள் கர்நாடக அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 11,344 புடவைகள், 750 ஷூக்கள், 91 விலை உயர்ந்த வாட்ச், 27 கிலோ தங்கம், வைர நகைகள், 700 கிலோ வெள்ளி பொருட்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. கர்நாடக அரசிடம் உள்ள சுமார் 27 கிலோ தங்க வைர நகைகளை ஏலம் விட உத்தரவிடுமாறு பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி பெங்களூரு சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். நகைகளை ஏலம் விடுவதற்கு பதில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க கர்நாடகா கோர்ட் உத்தரவிட்டது. நகைகளை பெற்றுச் செல்ல தமிழக அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். நகைகளை அவர்கள் பெற்றுச் செல்வதை பதிவு செய்ய வீடியோ, போட்டோகிராஃபர்கள் அனுப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் போடப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசிடம் ஜெயலலிதாவின் நகைகளை கடந்த ஆண்டு மார்ச் 6, 7 தேதிகளில் ஒப்படைக்கும்படி கர்நாடக அரசுக்கு சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து கர்நாடக ஹைகோர்ட்டில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மனு தாக்கல் செய்தார். நகைகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறியிருந்தார். தீபா தாக்கல் செய்த மனுவில் அடிப்படையில் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் வழங்க கர்நாடக ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது. இப்போது தீபாவின் மனுவை கர்நாடக ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இரண்டும் தள்ளுபடி செய்துவிட்டன. இதனால் வழக்கு முடிந்துவிட்ட நிலையில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகள், சொத்து ஆவணங்களை தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கும்படி கர்நாடகா ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் படையினர் கர்நாடக அரசு கருவூலம் சென்றனர். அங்கு நீதிபதி மோகன் முன்னிலையில் ஒவ்வொரு பெட்டியாக திறந்து நகைகளை எண்ணி மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. தமிழக உள்துறை இணை செயலர் ஹனிமேரி, லஞ்ச ஒழிப்பு எஸ்பி விமலா ஆகியோர் உடன் இருந்தனர். அனைத்தும் சரிபார்த்து பட்டியல் தயார் செய்த பிறகே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் நகைகள், ஆவணங்கள் ஒப்படைக்கப்படும். தங்க, வைர நகைகள் நகை மதிப்பீட்டாளர் மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டு அவை முழுக்க வீடியோ, புகைப்படங்களாக பதிவு செய்யப்படுகிறது. பின்னர் அவை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி எஸ்பி விமலா மற்றும் தமிழக அரசின் உள்துறை இணைச் செயலாளர் ஹனிமேரி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது.